ஜல்லிக்கட்டு நடத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடையை நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதுக்கு சட்ட ரீதியா மத்திய அரசு தான் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும். அது மத்திய அரசு தான் அதுக்கு பதில் சொல்லணும். மத்திய அரசு தான் நீங்க கேட்கணும். தமிழ்நாட்டு மக்களை சும்மா ஒப்புக்காக நாங்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பாடு செய்தோம் என்று சொல்லும் விதத்தில் அவர்கள் அறிவித்தார்களே தவிர தடை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்ல போய் பழைய முன்பு வந்த சட்டம், அதற்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்ல முன்பு வழங்கப்பட்ட தீர்ப்பு, இந்த அடிப்படையிலே அவற்றை எதிர்கொள்ள வேண்டுமே என்கின்ற அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செயல்பட மத்திய அரசு தவறியது என்பது மிகவும் வருந்தக்குரியது. மத்திய அரசாங்கம் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை முறையாக அணுகி அனுமதியை பெற்றுத்தராமல் அவசர கோலத்தில் அனுமதி வழங்கியதாக தெரிவித்து வருகிற சட்டப்பேரவைத் தேர்தலை மனதில் கொண்டு அரசியல் ஆதாயம் பெறலாம் என்கிற குறுகிய நோக்கத்தோடு செய்யப்பட்ட செயலாக இது கருதப்படுகிறது. ஒரு பாரம்பரியமான விளையாட்டு வருகிற போது மேலை நாடு ஐரோப்பிய நாடுகள் கூட உங்களுக்கு இப்படிப்பட்ட மாடு விரட்டு என்பது பல வடிவங்களில் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இது உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடை என்பது ஏற்படுவதில்லை. மத்திய அரசு மாநில அரசும் உடனடியாக தலையிட்டு பொங்கலுக்குள்ளாகவே மனு செய்து மீண்டும் வீர விளையாட்டு நடத்துவதற்கான அந்த அனுமதியை பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வற்புறுத்துகிறேன். தமிழக அரசு எங்களை கேட்காமல் தீர்ப்பு சொல்லக்கூடாது என்ற மனுவின் மீதான நடவடிக்கை என்ன? விலங்குகள் காட்சி பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதே அதன் மீது நடவடிக்கை என்ன? மத்திய அரசு பிறப்பித்த ஆணையின் மீது நடவடிக்கை என்ன? இவற்றையெல்லாம் தீர விசாரித்த பின்புதான் எந்த நடவடிக்கை என்று சொல்ல முடியும். ஆனால் எப்படிப்பட்ட நடவடிக்கையாக இருந்தாலும் இந்த தடையை உடைத்தெறிவதற்கான அத்தனை முயற்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்யும். மத்திய அரசு நீதிமன்றத்திற்கு அணுகி இந்த தடையை உடனடியாக நிமிர்த்த வேண்டும், எடுக்க வேண்டும். இன்னும் நாட்கள் இல்லை, நமக்கு இன்னொரு 3 நாட்கள் தான் இருக்கு, 3 நாள் 4 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த தடை நிரந்தரமாக இதை அகற்ற வேண்டும். மத்திய அரசு அனுமதி அளித்த போதே இதற்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு இல்லை. ஆகவே ஒரு அவசர சட்டத்தை இயற்றி சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கி அனுமதித்தால் இந்த விழா இடையூறு இல்லாமல் நடக்கும் என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். எதிர்பார்த்தது போல இப்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முழுக்க முழுக்க மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே பொறுப்பேற்க வேண்டும். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசாங்கங்கள் இணைந்து மீண்டும் பொங்கல் திருநாளன்று இந்த வீர விளையாட்டு பாதுகாப்போடு நடைபெறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் அவசர முயற்சியாக எடுத்து இது நடைபெறுவதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடும் என்று நம்புகிறோம்.